சரி, இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்து நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது. தமிழக வெற்றிக் கழக கட்சி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். அவங்க கட்சிக்காரங்களா சுதந்திர மாட்டாங்களா? தொடர்ந்து தோத்து போனா மனசு சுதந்திராதா? நீங்களும் ஒரு 10 எம்எல்ஏ ஒரு 2 எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தாதானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இது அக்கறை இருக்கிறது மாதிரி சொல்லி அடிக்கிறது. சரி, இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்து நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது. சேர்றமா இல்லையாங்கிறது அப்புறம். சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியாக நிற்கிறதானே உங்கள் பலம். நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது. இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்க. தனியாக நின்று என்ன செய்யறதுன்னு கேட்குறது. அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னா என்ன நீங்கள் தனியாக தான் நிற்பீங்க, நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க? இப்போ நான் என்ன செய்யலாம்? இல்லை நான் என்ன செய்யலான்னு சொல்லி இல்லை நான் போட்டியிடுறேன் தனியாக. இப்போ பாருங்கள், இப்போ சந்தித்து 60 வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவித்து வேலை செய்ய தொடங்கிட்டேன். 117 பெண், 117 ஆண், 100 இளைஞர்கள். முதல் தடவையாக இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர 100 இளைஞர்களுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் அப்போ பாருங்கள். இப்போ என்னை விடுங்க, கொஞ்சம் கட்சி வேலை பார்க்குறேன். நாளைக்கு நான் கூட தான் சேர போறேன்னு வரும். நம்புங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.